ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழி மெய்யால் போட்டி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் கைமாறின்மை என்ற தலைப்பில் 3வது பாடலில் சிற்றறிவு உடையன் ஆகி தினந்தோறும் திரிந்து நான் செய்த குற்றமே குணமாக கொன்ற குணப்பெரும் குன்றமே, என்னை பெற்ற தாயுடன் ஓங்கும் பெரும் நின் பெருமை தன்னை கட்டு அறிவிலேன், எந்த கணக்கறிந்து உரைப்பேன் அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கிறார். என்னை பெற்ற தாயுடன் ஓங்கும் பெரும் நின் பெருமை தன்னை. உலகியலார் தாய் பொய், இவள் நம்மை உபகாரத்தால் பெற்றெடுத்தவள். உண்மை தாய் அனாதியான காற்று, தனி சக்தி. இந்த அமுத காற்றால் தான் தாயின் கருப்பையில் தந்தை செலுத்த உதவி தாய் கருப்பையில் தொப்பில் கொடியில் ஒளியாக அமுத காற்றை செலுத்தி 10 மாதம் கழித்து தாய் கருப்பை விட்டு வெளியேறி தொப்புள் கொடி நறுக்கியவுடன் உள்ளுள்ள ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் இந்த காற்றை எடுத்து ஜீவிக்கிறது. இதனை பற்றிய உண்மையாவும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க விண்ணப்பம் உரைநட பகுதி பக்கம் 561 தெளிவாக கூறுகிறார் நம் ஐயா. உலகேறில் காற்றின் இயக்கம் என்பது எண்ணம், நினைப்பு, மனம், செயல் யாவும். இவர் இறைவனின் இயற்கை உண்மை அருளை பெற நிலைபெற்ற உலகத்திலே என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக இருக்கவே இசைவித்து உலகில் நிலைபெற்று வாழ்வித்த கருணை வள்ளல் நீ என்றவர் 1865 சமரச வேத சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்குகிறார். அதில் தலையாய பெருநெறி கொள்கையாக எல்லா உயிர்களும் நமது சகோதரர்கள் என்று உணர்தல், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். புலால் உண்ணாதிருத்து, கொலை செய்யாதிருத்தல் வலியுறுத்துகிறார். அப்போது 1865-66 ஏற்பட்ட கடும் பஞ்சத்தால் உயிர்கள் பசியால் துன்பமுடுவதைக் கண்ட ஐயா 23/5/1867 வைகாசி 11 சத்திய ஜர்மச்சாலை நிறுவி 3 வேளையும் அன்னவரையும் செல்கிறார். இப்போது ஜீவகாருண்ய ஒழுக்க முதற்பகுதி வெளியாகிறது. அதில் அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம். சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெறுதலும், சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் கூடும் என்கின்றார். ஆக காற்றின் இயக்கம் ஜீவதயவு புரிய புரிய ஆற்றல் கூடி ஆண் மனுவாகிய ஒளி இயக்கத்துடன் கூடி ஆன்மா பிரகாசம் அடைகிறது. ஜீவ தயவினால் பூரணமாக கடவுளின் அனாதியான அருட்சக்தி கொடுக்கிறது. இப்போ எல்லாமல்ல ஆற்றலும் தன் ஜீவதயவால் பெற்றுவிட்டார். அதனால்தான் என்னை பெற்ற தாயுடன் ஓங்கும் பெரும் நின் பெருமை என்கின்றார். ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை. கற்று திருவள்ளுவர் கடவுளார் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்காதற்கு தக என்பார். நாம் அறநூலாகிய திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா படிக்க வேண்டும். நாம் படிக்கும்போது அறியக்கூடிய அறிவு வேறு. நன்றாக கேட்க வேண்டும். நாம் படித்த விஷயங்கள் சான்றோர் கூற கேட்க
இன்னும் அறிவு மேம்படும். இப்போ படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட்டால் அறிவினில் ஓர் அறிவு, அதாவது தெளிவு உண்டாகும். அதனால்தான் கடவுளார் எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார். கற்று இயற்கை உண்மை அறிவு ஜீவகாருண்யத்தால் வந்துவிட்டது. எந்த கணக்கறிந்து உரைப்பேன்? நம் வாழ்க்கையில் கணக்கு பெருமான் கூறும் லாப கணக்கு ஆன்ம லாபம், நஷ்ட கணக்கு பிராண நஷ்டம் மரணம். இந்த பிராண நஷ்டம் இல்லாது நாம் ஆன்ம லாபம் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பேரின்ப வாழ்வை ஜீவகாருண்யம் செய்து பெற்றே ஆக வேண்டும் என்பார் நம் ஐயா. அதனால்தான் உறுதியாக கூறுகிறார், பெற்றேன் என்று விரவாமை என்கிறார். சிற்றறிவு உடையனாகி தினந்தோறும் திகழ்ந்து செய்த குற்றமே குணமாக கொண்ட குணப்பெரும் குன்றமே. குற்றம் புரிதல் எனக்களவு குணமாய் கொள்ளல் உனக்கேள்வு. சிற்றம்பளவாய் இனி சிறியன் செப்பும் முகன் யாதுளவு. தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் தீர்த்து அருள்ஜோதி அருள்கை தருணம் இதுவாள். நான் குற்றம் புரிவது உனக்கு என்ன தெரியாதா? உன்னிடம் நான் என்ன சொல்லுவது? என் குற்றத்தை குணமாக கொண்டு நீதான் போக்க வேண்டுமே தவிர நான் என்ன செய்ய முடியும் என்கின்றார் இப்பாடலிலே. ஆக குற்றம் குணமாக கொள்ள இறைவனின் நிகழ்வு. எனவே இறைவன் கூறியபடி ஜீவதேவாகிய நல்வினை புரிய புரிய தீவினை முழுவதும் ஒளிந்து நாம் செய்த பரவுபகாரத்தால் நமக்கு ஆற்றல் கூடி, இந்த ஆற்றல் எனும் சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட அறிவு பிரகாசமடைந்து எல்லா தீவமும் விலகி குணம் சத்துவ குணமாக மாறி சத்துவத்தில் சத்துவம் நின்று அன்னுயிர் உம்முய் வாழும் உன்னை அற்றார் அழிவசிதிற்கு முன்னை இந்த உலகம் தங்கமான மனிதர் என போற்றும். இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியது, நாம் நற்குணம் நற்செய்கை இவைகள் வாய்க்கப்பெற்று நம் குருநாதன் கூடியபடி நாம் செயல்படும் போதுதான் நமக்கு எல்லாம் செயல்படும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.